ஒரு அழகான ஊரில் ஒரு அமைதியான தாமரை குளம் இருந்தது. அந்த குளம் நிறைந்த தண்ணீருடன் பல தாமரை தண்டுகளும் மலர்ந்த தாமரை பூக்களும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சியளித்தன. அந்த குளத்தில் பலவிதமான மீன்களும் சுதந்திரமாக நீந்திக் கொண்டிருந்தன. அந்த தாமரை தண்டுகளின் கீழ் தண்ணீருக்குள் நீர்ப்புழுக்கள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அவை தாமரை இலைகளின் அடிப்பகுதியில் ஒட்டிக்கொண்டு குடும்பம் குடும்பமாக மகிழ்ச்சியாக இருந்தன. ஆனால் அவற்றின் வாழ்க்கை எளிதானதல்ல. தினமும் பல புழுக்கள் மீன்களின் இரையாகிக் கொண்டிருந்தன. இதனால் அவை பயத்திலும் கவலையிலும் வாழ்ந்தன. ஒரு நாள் எல்லா நீர்ப்புழுக்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தன. இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவை யோசிக்கத் தொடங்கின. பலரும் பல யோசனைகளைச் சொன்னார்கள். ஆனால் எந்த தீர்வும் அவர்களுக்கு சரியாகத் தோன்றவில்லை. அப்பொழுது ஒரு சிறிய புழு அங்கு இருந்தது. அது எப்போதும் சுறுசுறுப்பாகவும் மற்றவர்களின் பேச்சை கேட்காதவனாகவும் இருந்தது. திடீரென அது ஒரு முடிவு எடுத்தது. அது தாமரை தண்டை பிடித்து மேலே ஏறத் தொடங்கியது. இதை கண்ட மற்ற புழுக்கள் அதிர்ச்சியடைந்தன. அங்கே போகாதே, அது ஆபத்து, நம்மில் யாரும் அங்கே போகவில்லை என்று அவை கத்தின. ஆனால் அந்த புழு யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அது தைரியமாக மேலே மேலே ஏறிக்கொண்டே இருந்தது. பாதையில் பல ஆபத்துகள் வந்தன. மீன்கள் அதை பிடிக்க முயன்றன. ஆனாலும் அது வளைந்து வளைந்து தப்பித்து மேலே சென்றது. இறுதியாக அது தாமரை இலைக்கு சென்றடைந்தது. அந்த நேரத்தில் சூரிய ஒளி அதன் மீது விழுந்தது. அந்த ஒளியின் வெப்பத்தில் அந்த புழுவின் உடலில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. அது மெதுவாக ஒரு கூட்டு புழுவாக மாறி சில நேரத்தில் அதன் உடை உடைந்து அழகான ரெக்கைகள் முளைத்த ஒரு தும்பியாக மாறியது. புதிய ரெக்கைகளை விரித்து அது முதல் முறையாக வானில் பறந்தது. அதன் மனதில் அளவில்லாத ஆனந்தம் நிரம்பியது. மேலிருந்து பார்த்த உலகம் அதற்கு புதிதாகவும் அதிசயமாகவும் தோன்றியது. காற்று, மரங்கள், மலர்கள், பட்டாம்பூச்சிகள் எல்லாமே அதற்கு ஒரு புதிய உலகத்தை காட்டின. அப்போது அது கீழே பார்த்தது. இன்னும் அந்த நீர்ப்புழுக்கள் தண்ணீருக்குள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தன. இவ்வளவு அழகான உலகம் இருக்கிறது, இதை தெரியாமல் அவர்கள் கீழே கஷ்டப்படுகிறார்களே என்று அது வருந்தியது. ஆனால் இப்போது அது ஒரு தும்பி. அது மீண்டும் தண்ணீருக்குள் சென்று அவர்களிடம் சொல்ல முடியாது. சொல்ல முயன்றாலும் அவர்கள் அதை தங்களின் இனமாகவே நினைக்க மாட்டார்கள். அந்த புழு தைரியமாக எடுத்த ஒரு முடிவு அதை ஒரு புதிய வாழ்க்கைக்கு கொண்டு சென்றது. கதையின் நெறி, நம்ம வாழ்க்கையிலும் இதே நிலைதான். பயம் நம்மை அடுத்த நிலைக்கு செல்லவிடாமல் தடுக்கிறது. ஆனால் தைரியமாக ஒருபடி முன்னேறினால் ஒரு புதிய உலகம் நம்மை காத்திருக்கிறது. தைரியத்தின் சக்தி